சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு மன ஒருமைப்பாடு. சான் பிரான்சிஸ்கோ, 16 மார்ச் 1900. நாம் பெற்றுள்ள அறிவெல்லாம் அது புற உலகை பற்றியதாக இருந்தாலும் சரி, அக உலகை பற்றியதாக இருந்தாலும் சரி, மன ஒருமைப்பாடு என்ற ஒரே வழியின் மூலமாகவே கிடைத்தது. ஒரு விஷயத்தில் மனத்தை ஒருமுகமாக செலுத்தாவிட்டால் அது பற்றிய அறிவு எதையும் பெற முடியாது. வானியல் வல்லுநர் தொலைநோக்கி மூலம் பார்க்கும்போது தமது கவனம் முழுவதையும் ஒருமுகப்படுத்துகிறார். உங்கள் மனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கும் இதே வழியைத்தான் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் மனத்தை ஒருமுகப்படுத்தி அதன் மீது திருப்ப வேண்டும். ஒரு மனத்திற்கும் இன்னொரு மனத்திற்கும் உள்ள வேறுபாடு இந்த மன ஒருமைப்பாட்டில்தான் இருக்கிறது. அதிகமாக ஒருமைப்பட்ட மனம் பிற மனங்களை விட அதிக அறிவை பெறுகிறது. கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் தோன்றிய மனிதர்கள் அனைவரின் வாழ்விலும் இந்த மாபெரும் மன ஒருமைப்பாட்டு ஆற்றலை காண்கிறோம். அவர்கள் மனிதர்கள் ஆயிற்றே என்று நீங்கள் சொல்லலாம். நாம் எல்லோரும் மனிதர்களே. முயன்று பாடுபட்டால் அவ்வாறு ஆக முடியும் என்கிறது யோக சாஸ்திரம். சிலர் பிறக்கும்போதே அதிக தகுதி உள்ளவர்களாக பிறக்கலாம். அதனால் விரைவில் ஒன்றை சாதிக்கலாம். நாமும் அதே காரியத்தை சாதிக்க முடியும். அதே ஆற்றல் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. மனத்தை ஒருமுகப்படுத்தி எவ்வாறு அதை ஆராய்வது என்பதே இன்றைய சொற்பொழிவுக்கான பொருள். இதற்காக சில நியதிகளை யோகிகள் வகுத்திருக்கிறார்கள். இந்த இரவில் அந்த நியதிகளுள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். மன ஒருமைப்பாடு பல்வேறு வழிகளில் உண்டாகிறது என்பது உண்மை. புலன்களின் மூலம் மன ஒருமைப்பாட்டை அடையலாம். இனிய இசையை கேட்கும்போது சிலருக்கு மனம் ஒருமைப்படுகிறது. மற்றும் சிலருக்கு அழகான காட்சிகளை காணும்போது ஏற்படுகிறது. இன்னும் சிலருக்கு கூரிய இரும்பு ஈட்டி முனைகளின் மீது படுத்திருக்கும்போது மனம் ஒருமுகப்படுகிறது. வேறு சிலர் கூரிய கூழாங்கற்களின் மீது அமர்ந்து இதை அடைகின்றனர். இவையெல்லாம் அசாதாரணமான உதாரணங்கள், விஞ்ஞானத்திற்கு பொருந்தாத முறைகள். படிப்படியாக மனத்தை பயிற்றுவிப்பதே விஞ்ஞான முறை. தமது கைகளை உயர தூக்கி வைத்து கொண்டிருப்பதன் மூலம் ஒருவனுக்கு மனம் ஒருமைப்படுகிறது. சித்திரவதை அவனுக்கு வேண்டிய மன ஒருமைப்பாட்டை அளிக்கிறது. இவையெல்லாம் அசாதாரணமானவை. வெவ்வேறு தத்துவ ஞானிகளின் கருத்துக்களுக்கு ஏற்ப பல பொது வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. உணர்வு கடந்த நிலையே நாம் அடைய வேண்டிய நிலை என்று சிலர் கூறுகின்றனர். இந்த உடல் நமக்கு ஏற்படுத்தியுள்ள கட்டுப்பாடுகளை தாண்டி செல்லும் நிலை அது. அறநெறியால் யோகி பெறுகின்ற பயன் மன தூய்மையே. மனம் தூய்மையாக இருக்கின்ற அளவிற்கு அவன் அதை கட்டுப்படுத்துவது எளிது. தன்னில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் மனம் பற்றி கொள்கிறது. அந்த சிந்தனையை வளர்த்து கொண்டே போகிறது. கீழான நிலையில் மனம் இருக்கின்ற அளவிற்கு அதை கட்டுப்படுத்துவதும் கடினம். ஒழுக்கமற்றவனால் மனத்தை ஒருமுகப்படுத்தவும் முடியாது, ஆராயவும் முடியாது. ஆரம்பத்தில் மனத்தை அவன் சிறிதளவு கட்டுப்படுத்தலாம். தொலைவில் நடப்பதை கேட்கும் ஆற்றல் சிறிதளவு அவனுக்கு கிடைக்கலாம். ஆனால் இந்த ஆற்றல்களும் அவனை விட்டு விலகிவிடும். இதில் உள்ள கஷ்டம் என்னவென்றால், சிலருக்கு கிடைக்கின்ற அசாதாரண சக்திகள் ஒழுங்காக விஞ்ஞானபூர்வமான பயிற்சியினால் கிடைத்தவை அல்ல. நீங்கள் நெருங்கி ஆராய்ந்தால் இதை அறியலாம். மந்திர சக்தியால் பாம்புகளை அடக்குகின்ற மனிதர்கள் பாம்புகளினாலேயே கொல்லப்படுகிறார்கள். அசாதாரண சக்திகளை அடையும் மனிதன் நாளடைவில் அந்த அசாதாரண சக்திகளினாலேயே அழிகிறான். எத்தனையோ வழிகளின் மூலம் இத்தகைய அசாதாரண சக்திகளை அடையும் லட்சக்கணக்கானோர் இந்தியாவில் இருக்கிறார்கள். இவர்களுள் பெரும்பாலானோர் பைத்தியம் பிடித்தே சாகின்றனர். பலர் மனம் சமநிலை இழப்பதால் தற்கொலை செய்து கொள்கின்றனர். ஆகவே பாதுகாப்பான வழிகளின் மூலம், விஞ்ஞானபூர்வமான மெதுவான அமைதியான வழிகளின் மூலம் நாம் இதை கற்க வேண்டும். இதன் முதல் தேவை ஒழுக்கமான வாழ்க்கை. தெய்வங்கள் கீழே இறங்கி வர வேண்டும் என்று அத்தகையவன் விரும்பினால் அவர்கள் கீழே இறங்கி வந்து அவனுக்கு காட்சி கொடுப்பார்கள்.
நமது மனநூல்கள் மற்றும் தத்துவ நூல்களின் சாரம் இதுவே. பூரணமான நல்லொழுக்க வாழ்க்கை. இதன் பொருள் என்ன என்பதை சிறிது சிந்தித்து பாருங்கள். யாருக்கும் தீமை செய்யாதிருப்பது, பரிபூரண தூய்மை, பரிபூரண தவ வாழ்க்கை, இவை மிகவும் தேவை. இவற்றையெல்லாம் பூரணமாக ஒருவன் அடைய முடியுமா என்பதையும் சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு வாழ முடிந்தால் அதற்கு மேல் உங்களுக்கு என்னதான் வேண்டும்? எந்த உயிரிடமும் ஒருவனுக்கு விரோத உணர்ச்சி இல்லை என்றால் அவன் முன்னால் எந்த பிராணியும் தன் பகைமை உணர்ச்சியை விட்டுவிடும். யோகிகள் இதற்கான கடுமையான நியதிகளை வகுத்துள்ளார்கள். தர்ம சிந்தனை இல்லாத ஒருவன் தன்னை தர்ம சிந்தனை உடையவனாக காட்டிக்கொள்ள முடியாது. நீங்கள் என்னை நம்புங்கள், பாம்புகளுடனும் பூச்சிகளுடனும் குகையில் வாழ்ந்த மனிதரை நான் பார்த்திருக்கிறேன். சில வேளைகளில் மாதக்கணக்காக அவர் சாப்பிடாமல் இருப்பார். பின்னர் வெளியே வருவார். எப்போதும் மௌனமாகவே இருப்பார். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான். பவஹரி பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை சுவாமிஜி விளக்கினார். இதய தாமரை மலரும்போது தேனீக்கள் தாமாகவே அதனை நாடி வரும் என்று என் குருதேவர் கூறுவது வழக்கம். இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் பேச வேண்டியதில்லை. இதயபூர்வமாக ஒரு மனிதன் தூயவனாக இருக்கும்போது, சிந்தனையில் கூட அவனிடம் பகைமை உணர்ச்சி இல்லாத போது, எல்லா மிருகங்களும் அவன் முன் தங்கள் பகைமை உணர்ச்சியை விட்டுவிடும். அதேபோல்தான் தூய்மையும். மனித தொடர்பிற்கும் உறவிற்கும் இது அவசியம். நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். பிறருடைய குறைகளை கூற நமக்கு உரிமை இல்லை. அதனால் பயனும் இல்லை. நாம் அவை பற்றி சிந்திக்கவும் கூடாது. நமது தொடர்பு நல்லவற்றுடனேயே இருக்க வேண்டும். குற்றம் குறைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நாம் இங்கில்லை. நல்லவர்களாக இருக்க வேண்டியது நமது கடமை. இங்கே மிஸ் வந்தாள். நான் யோகியாக போகிறேன் என்றாள் அவள். இதனை 20 முறையாவது கூறியிருப்பாள். 50 நாட்கள் தியானம் செய்தாள். அவ்வளவுதான். அதன் பிறகு மதத்தில் என்ன இருக்கிறது? நான் முயன்று பார்த்து விட்டேன், அதில் ஒன்றுமே இல்லை என்று இப்போது கூறி வருகிறாள். ஆன்மீக வாழ்வின் அடிப்படை அங்கு இல்லை. பரிபூர்ண ஒழுக்கம்தான் அதன் அடிப்படை. அதுதான் மிகவும் கடினமானதும் கூட. எங்கள் நாட்டில் சைவ உணவு மட்டுமே உண்ணும் பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் எறும்பிற்காக ஏராளம் சர்க்கரையை வைப்பார்கள். இதை பற்றி ஒரு கதையும் உண்டு. ஒரு நாள் ஒரு மனிதன் எறும்புக்காக தரையில் சர்க்கரை வைத்து கொண்டிருந்தான். அந்த வழியாக வந்த மற்றொருவன் எறும்புகளை மிதித்து விட்டான். உடனே மற்றவன், பாழாய் போகிறவனே, உயிர்களை கொன்றுவிட்டாயே என்று கூறியபடி அவனை ஓங்கி ஓர் அறை விட்டான். அது அவனது உயிரையே குடித்து விட்டது. புற தூய்மை எளிது. உலகம் முழுவதுமே அதற்காக பாடுபடுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆடை அணிவதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்றால் எந்த முட்டாளும் அதை செய்வான். ஆனால் மனத்துடன் போரிட்டு வெல்வதுதான் கடினமானது. வெறுமனே மேலோட்டமாக எதையும் செய்பவர்கள் தங்களுக்கு தாங்களே சில நியாயங்களை வைத்துக் கொள்கிறார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது இயேசுவின் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு இருந்தது. இதன் பின்னர் பைபிளில் வரும் திருமண விருந்தை பற்றி நான் படித்தேன். அவ்வளவுதான். புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு, அவர் மாமிசம் சாப்பிட்டிருக்கிறார், மது அருந்திருக்கிறார், அவர் நல்லவராக இருந்திருக்க முடியாது என்று முடிவு செய்து கொண்டேன். எதிலும் உண்மை பொருளை காண நாம் எப்போதுமே தவறிவிடுகிறோம். சாதாரண உணவு, உடை இவற்றைத்தான் பெரிதுபடுத்துகிறோம். எந்த முட்டாளும் இதையெல்லாம் கடைபிடிக்க முடியுமே? இவற்றிற்கு அப்பால் இருக்கும் ஒன்றை கவனிப்பவர் யார்? இதயத்தின் பண்பாடு, இதுவே நமக்கு வேண்டும். இந்தியாவில் ஒரு சில பிரிவினர் தங்களை தூய்மையாக்கிக் கொள்ள சில வேளைகளில் ஒரு நாளைக்கு 20 முறை கூட குளிக்கின்றனர். அவர்கள் யாரையும் தொடுவதில்லை. இவை மேலோட்டமான விஷயங்கள், ஆழ்ந்த உண்மைகள் அல்ல. குளிப்பதன் மூலம் ஒருவன் தூய்மை அடைய முடியுமென்றால் மீன்கள்தான் மிகவும் தூய்மையான உயிர்கள். குளித்தல், ஆடை உடுத்துதல், உணவு கட்டுப்பாடு போன்ற எல்லாம் ஆன்மீக வாழ்விற்கு துணை நிற்கும்போதுதான் உரிய முக்கியத்துவம் பெறுகின்றன. முதன்மையானது ஆன்மீகம், மற்றவை எதற்கு துணை?
ஆன்மீகம் இல்லாமல் எவ்வளவுதான் புல்லை தின்றாலும், அதாவது புற தூய்மை இருந்தாலும் அதனால் சிறிதும் பயனில்லை. அதே வேளையில் சரியான முறையில் புரிந்து கொண்டால் அவை துணையாக இருக்கும். தவறான முறையில் கையாண்டாலோ அவை நம்மை தாழ்த்திவிடும். நான் இவை பற்றி விளக்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் உண்டு. முதலாவதாக, மதங்களில் எல்லாமே அறிவிலிகள் கடைபிடிக்கும்போது கீழ்நிலைக்கு சென்று விடுகின்றன. புட்டியிலிருந்த கற்பூரத்தை ஆவியாக போகவிட்டு புட்டியை பற்றி அவர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். மற்றொன்று, இதுதான் சரி அது தவறு என்று கூறும்போது ஆன்மீகம் மறைந்து விடுகிறது. சண்டையெல்லாம் உருவங்கள், சடங்குகள் ஆகியவை பற்றித்தான், ஒருபோதும் ஆன்மீகத்தின் உயிர்நாடியை பற்றியதல்ல. பௌத்தர்கள் பல வருடங்களாக மகத்தான பிரச்சாரம் செய்தார்கள். படிப்படியாக அதில் ஆன்மீகம் மறைந்துவிட்டது. இதை போன்றுதான் கிறிஸ்தவ மதத்திலும். இவ்வளவிற்கும் பின்னர் 1 3 கடவுளரா அல்லது 3 1 என்ற சண்டை எழுந்தது. ஆனால் யாரும் கடவுளிடமே சென்று அவர் எப்படி இருப்பார் என்று காண விரும்பியதில்லை. அவர் 1 3 3 1 என்று காண்பதற்கு நாம் அவரிடம்தான் செல்ல வேண்டும். இந்த விளக்கத்துடன் இப்போது ஆசனம் பற்றிய விஷயத்திற்கு வருவோம். மனத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வகை ஆசனம் முக்கியம். எந்த ஆசனம் ஒருவனுக்கு வசதியாக இருக்குமோ அதுவே அவனுக்கான ஆசனம். பொதுவாக முதுகுத்தண்டு இறுக்கமின்றி சுதந்திரமாக இருக்க வேண்டும். உடம்பின் சுமையை தாங்குவதற்காக படைக்கப்பட்டது அல்ல அது. ஆசனத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, உடல் பளுவிலிருந்து முதுகுத்தண்டு பூரணமாக விடுபட்டிருக்கின்ற எந்த ஆசன முறையையும் ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பிராணாயாமம். பிராணாயாமத்திற்கு முக்கிய இடம் உண்டு. நான் இப்போது கூறுபவை இந்தியாவில் உள்ள சிலர் மட்டும் கடைபிடிக்கும் விஷயங்கள் அல்ல. அவை உலகம் தழுவிய உண்மைகள். இந்த நாட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு சில பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறீர்கள். அதேபோல் இந்தியாவிலும் குழந்தைகளுக்கு சில உண்மைகளை புகட்டுகிறார்கள். இந்தியாவில் குழந்தைகளுக்கு ஓரிரு பிரார்த்தனைகளை தவிர எந்தவிதமான மதக்கல்வியும் அளிக்கப்படுவது இல்லை. பின்னர் அவர்கள் ஒரு குருவை தேடி செல்கிறார்கள். அவருடன் வாழ்கிறார்கள். முதலில் அவர்கள் பலரிடம் செல்கிறார்கள். இறுதியில் இவர்தான் நமக்கான மனிதர் என்று ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் மந்திர உபதேசம் பெறுகிறார்கள். நான் திருமணமானவனாக இருந்தால் என் மனைவி ஒருவேளை என்னுடைய குருவை விரும்பாமல் இன்னொரு குருவை நாடலாம். என் மகன் அவரையும் விரும்பாமல் வேறொரு குருவை அடையலாம். எனக்கும் என் குருவுக்கும் உள்ள உறவு இரகசியமானது. மனைவியின் ஆன்மீக சாதனைகளை கணவன் அறிய வேண்டும் என்பதில்லை. அது என்னவென்று அவன் துணிந்து கேட்கவும் மாட்டான். அவளும் அதை ஒருபோதும் சொல்ல மாட்டாள் என்பது பகிரங்க உண்மை. அது குறிப்பிட்ட நபருக்கும் அவரது குருவுக்கும் மட்டுமே தெரிந்தது. ஒருவருக்கு கேலிக்கூத்தாகப்படுவது மற்றொருவருக்கு சிறந்த போதனையாக இருப்பதை நீங்கள் சில வேளைகளில் காணலாம். ஒவ்வொருவனும் தத்தம் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனப்போக்கிற்கு ஏற்ப அவனுக்கு உதவ வேண்டும். அது அவனும் அவனது குருவும் ஆண்டவனும் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த குருமார்கள் எல்லோரும் புகட்டும் சில பொதுவான முறைகளும் இருக்கின்றன. பிராணாயாமமும் தியானமும் அத்தகையவை. அது இந்தியாவில் உள்ள வழிபாட்டு முறை. பிராணாயாமம் செய்வதும் பின்னர் தியானத்தில் ஈடுபடுவதுமாக ஆண், பெண், குழந்தைகள் பலரையும் நாம் கங்கை கரையில் காணலாம். இவர்களுக்கு மற்றும் பல வேலைகள் இருப்பதால் இவற்றிற்கு அதிக நேரம் செலவழிக்க முடியாது. இதையே வாழ்க்கையின் முக்கிய சாதனையாக எடுத்துக்கொள்பவர்கள் பல்வேறு வழிமுறைகளை பயிற்சி செய்வார்கள். மொத்தம் 85 ஆசனங்கள் இருக்கின்றன. ஒருவருடைய மேற்பார்வையில் இதனை பயிற்சி செய்பவர்கள் மூச்சையும் உடலின் பல்வேறு பகுதிகளில் ஏற்படும் இயக்கங்களையும் உணர்வார்கள். அடுத்தது தாரணை. சில குறிப்பிட்ட மையங்களில் மனத்தை நிலைநிறுத்துவதுதான் தாரணை என்பது. இந்து பையன்களும் பெண்களும் மந்திரோபதேசம் பெறுகிறார்கள். குருவிடமிருந்து ஒரு இந்து பையன் ஒரு மந்திரத்தை பெறுகிறான். இதுதான் மூலச்சொல்.
குருவுக்கு இந்த மந்திரத்தை அவரது குரு அளித்திருப்பார். இப்போது அவர் அதை தமது சீடனுக்கு உபதேசிக்கிறார். இத்தகைய மந்திரங்களில் ஒன்று ஓம். இந்த மந்திரங்களுக்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. அவற்றை இரகசியமாக வைத்திருக்கிறார்கள். ஒருபோதும் அவற்றை எழுதுவதில்லை. இந்த மந்திரத்தை குருவிடமிருந்து செவி மூலம் பெற வேண்டும், எழுத்து மூலம் அல்ல. அதன் பின்னர் அதை கடவுளாகவே போற்ற வேண்டும். அந்த மந்திரத்தை தியானிக்க வேண்டும். ஒரு சமயம் மழைக்காலம் முழுவதும் 4 மாதங்கள் நான் இவ்வாறு தியானம் செய்தேன். காலையில் எழுந்து ஆற்றில் குளித்து ஈர உடைகளுடனேயே மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன். சூரியன் மறையும் வரை மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருப்பேன். இதன் பின்னர் கொஞ்சம் அரிசி சாதம் ஏதாவது சாப்பிடுவேன். 4 மாதங்கள், அதிலும் மழைக்காலத்தில். நாம் அடைய முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று இந்தியர்கள் நம்புகிறார்கள். இந்த நாட்டில் ஒருவனுக்கு பணம் வேண்டுமென்றால் வேலைக்கு போய் பணம் திரட்டுகிறான். ஆனால் இந்தியாவிலோ ஒருவன் ஒரு மந்திரத்தை பெறுகிறான். ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து பணம் தன்னை தேடி வர வேண்டும் என்று உறுதியாக நினைக்கிறான். சிந்தனையின் சக்தியாலேயே தனக்கு எல்லாம் கிடைக்கும் என்பது அவனது நம்பிக்கை. இங்கு நீங்களும் பணத்தை சம்பாதிக்கிறீர்கள். உங்களுடைய சக்தி முழுவதையும் பணம் திரட்டுவதில் செலவிடுகிறீர்கள். அதேபோல்தான் ஹடயோகிகள் என்று அழைக்கப்படும் சிலர் இருக்கிறார்கள். இறக்காமல் உடலை காப்பாற்றுவதுதான் மிகவும் உயர்ந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய உழைப்பெல்லாம் உடலை விடாமல் பற்றி கொண்டிருப்பதற்காகவே. இதற்காக அவர்கள் 12 வருடம் பயிற்சி செய்கிறார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே பயிற்சியை ஆரம்பிக்கிறார்கள். இல்லையேல் அது முடியாததாகிவிடும். ஹடயோகியை பற்றிய ஒரு விஷயம் வினோதமாக இருக்கும். ஒரு ஹடயோகி முதலாக சீடனாகும்போது காட்டிற்கு சென்று சரியாக 40 நாட்கள் தன்னந்தனியாக வசிக்க வேண்டும். அவனுக்கு தெரிந்தது எல்லாம் அந்த 40 நாட்களில் கற்றுக்கொண்ட பாடம்தான். கல்கத்தாவை சேர்ந்த ஒருவர் தாம் 500 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பதாக கூறுகிறார். தங்கள் பாட்டன்மார் அவரை பார்த்திருப்பதாக சிலர் என்னிடம் கூறினார்கள். அவர் உடற்பயிற்சிக்காக நாள்தோறும் 20 மைல் தூரம் நடக்கிறார். இல்லை, ஒருபோதும் நடப்பதில்லை, ஓடுகிறார். பின்னர் தண்ணீருக்குள் மூழ்கி உச்சி முதல் உள்ளங்கால் வரை களிமண்ணை பூசிக்கொள்கிறார். இவற்றிலெல்லாம் நன்மை இருப்பதாக நான் கருதவில்லை. பாம்புகள் 200 ஆண்டுகள் வாழ்வதாக சொல்கிறார்கள். அவர் மிகவும் வயதானவராகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் இந்தியா முழுவதிலும் 14 ஆண்டுகள் நான் பயணம் செய்திருக்கிறேன். நான் சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் அவரை அறிந்திருப்பதைக் கண்டேன். அவரும் தமது வாழ்நாள் முழுவதும் சுற்றி இருக்கிறார். 80 அங்குல நீளமுள்ள ஒரு ரப்பரை விழுங்கி அதை அப்படியே எடுக்க ஹடயோகியால் முடியும். ஒவ்வொரு நாளும் தமது உடலின் அக உறுப்புகளையும் புற உறுப்புகளையும் ஒரு ஹடயோகி 4 முறை கழுவ வேண்டும். அவர்கள் தங்கள் உடல்களை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். அதனால் என்ன வந்துவிடும்? அவ்வளவு காலம் வாழ நான் விரும்ப மாட்டேன். உள்ளதே போதும். நாளையை பற்றிய கவலை ஏன்? குறைபாடுகளும் மனமயக்கங்களும் மலிந்த இந்த ஒரு சிறிய உடம்பே போதும். மற்றும் சில பிரிவினர் இருக்கிறார்கள். வாழ்வின் அமுதத்திலிருந்து ஒரு துளியை அவர்கள் உங்களுக்கு அளிக்கிறார்கள். நீங்கள் என்றும் இளமையுடன் இருக்கிறீர்கள். இவ்வாறு பல்வேறு பிரிவினரையும் நான் விளக்கி கூறுவதாக இருந்தால் பல மாதங்கள் ஆகும். அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த உலகம் பற்றியவையே. ஒவ்வொரு நாளும் ஒரு புது உட்பிரிவு தோன்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரிவினருடைய சக்தியெல்லாம் மனத்திலிருந்தே வருகின்றன. மனத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதே அவர்களுடைய நோக்கம். முதலில் மனத்தை ஒருமைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்துங்கள். முதுகுத்தண்டில் ஏதாவது ஓரிடத்தில் அல்லது நரம்பு மையத்தில் மனத்தை நிறுத்தலாம் என்று அவர்கள் பொதுவாக கூறுகிறார்கள். நரம்பு மையங்களில் மனத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் யோகி உடலை வெற்றி கொள்கிறான். யோகியின் அமைதிக்கு பெரும் தொல்லை அளிப்பதும் அவனுடைய உயர்ந்த குறிக்கோளுக்கு எதிராக இருப்பதும் உடம்பே. ஆகையால் உடம்பை ஒரு பணியாளன் போல்
தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க அவன் விரும்புகிறான். அடுத்தது தியானம். இதுதான் மிக உயர்ந்த நிலை. சந்தேகத்திற்கு உள்ளாகும் நிலை மனத்தின் உயர்ந்த நிலை அல்ல. அதன் உயர்ந்த நிலை தியானம். அந்த நிலையில் மனம் மற்ற எதனுடன் சேராமல் எல்லாவற்றையும் கவனிக்கிறது, பார்க்கிறது. வலியை உணரும்போது உடலுடன் என்னை நான் ஒன்றுபடுத்தி விட்டேன். இன்பத்தையோ துன்பத்தையோ உணரும்போது உடலுடன் இணைந்து நிற்கிறேன். ஆனால் உயர்ந்த நிலையில் இன்பமும் துன்பமும் ஒரேபோல் ஆனந்தமயமாகத்தான் தெரியும். ஒவ்வொரு தியானமும் நேரடியான உணர்வு கடந்த நிலையே. முழுமையாக மனம் ஒருமுகப்படும்போது ஆன்மா தூல உடலின் பந்தங்களிலிருந்து விடுபடுகிறது. தன்னை உள்ளது உள்ளபடி அறிகிறது. உண்மையான சுதந்திரம் பெறுகிறது. ஒருவன் விரும்புபவை எல்லாம் அவனுக்கு கிடைக்கின்றன. ஆற்றலும் அறிவும் முன்பே அங்கிருக்கின்றன. ஆற்றலற்றதான ஜடப்பொருளுடன் தன்னை ஒன்றுபடுத்தி கொண்டு ஆன்மா அழுகிறது. அழியப் போகின்றவற்றுடன் அது தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்கிறது. ஆனால் உண்மையிலேயே சுதந்திரமான அந்த ஆன்மா தனது ஆற்றலை உபயோகிக்க வேண்டுமென எண்ணினால் நிச்சயமாக அது முடியும். அது விரும்பவில்லை என்றால்தான் முடியாது. இறைவனை அறிந்தவன் இறைவனே ஆகிவிட்டான். அத்தகைய சுதந்திர ஆன்மாவிற்கு முடியாதது எதுவும் இல்லை. அவனுக்கு இனிமேலும் பிறப்பு இறப்பு என்பதில்லை. அவன் நித்திய முக்தனாகிறான்.